வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 50 ஆண்டுகள் 2500 படங்கள், தன்னோட 38 வயதில் கணவர் மரணம், ஒரு தீ விபத்தால் நடந்த சோகம், யார் இந்த லேடி சூப்பர் ஸ்டார், என்ன தகவல் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தன்னோட 10 வயசுலே சினிமாக்குள்ளே அடியெடுத்து வச்சவங்க தான் நடிகை சுகுமாரி அவர்கள்னே சொல்லலாம். தன்னோட திறமையால் தேசிய விருது வாங்கியிருக்காங்க, நிறைய மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க, ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அவங்களோட சினிமா பயணம் ஒரு வியப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இத்தனை படங்களில் நடிக்க முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தின ஒருத்தர் தான் நடிகை சுகுமாரி அவர்கள்னே சொல்லலாம். ஆனால் அவங்களோட இறுதி நாட்கள் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க. 50 ஆண்டுகள் சினிமாவில் கோலாட்சி செஞ்சவங்க நடிகை சுகுமாரி அவர்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், ஒரியா, பெங்காலின்னு ஹாலிவுட் வரைக்கும் போய் நடித்தவங்க தான் நடிகை சுகுமாரி அவங்க. இவங்க தேசிய விருது, பத்மஸ்ரீன்னு சொல்லி ஏராளமான விருதுக்கு சொந்தக்கார நடிகைன்னே சொல்லலாம். சுகுமாரி அம்மா அவர்கள் அக்டோபர் 6, 1940 அன்னைக்கு நாகர்கோயிலில் பிறந்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர் மாதவன் நாயர் மற்றும் சத்யபாமா. இவங்க ஒரு மலையாளிகள். சுகுமாரியோட 7 வயசுலேருந்தே நடனம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா, அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியான்னு சொல்லி நிறைய நாடுகளில் நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்காங்க. 1951ஆம் ஆண்டு தன்னோட 10 வயசில் ஊர் இரவுன்ற ஒரு தமிழ் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்து தான் சினிமாவில் முதல்ல அறிமுகமாயிருக்காங்க. தமிழில் பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, சில நேரங்களில் சில மனிதர்கள், காட்டில் வரும் கீதம், கிளிஞ்சல்கள், பூவே உனக்காகன்னு சொல்லி ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு இந்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. 2010 நம்ம கிராமம்ன்ற ஒரு தமிழ் திரைப்படத்துக்காக தேசிய திரைப்பட விருதையும் வாங்கியிருக்காங்க. அவங்க 4 முறை கேரள மாநிலவோட திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட வாழ்க்கை சுகுமாரி அவர்கள் 1959ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 1978 இறந்தும் போயிட்டாங்க. இதன் விளைவாக தன்னோட 38 வயசில் கணவர் இல்லாமல் தனிமையாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அவங்களோட மகன் சுரேஷ் பீம்சிங் அவர்கள் ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சிருக்காங்க. இப்போ மருத்துவராக வேலை செஞ்சிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் துயர மரணம் என்னென்னா, பிப்ரவரி 2013 சென்னையில் இருக்க தன்னோட வீட்டில் விளக்கேற்றிட்டு இருக்கிறப்ப சுகுமாரி அவர்கள் தீ விபத்தில் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. விபத்தில் பலத்த காயமடைஞ்ச அவங்க மார்ச் 26, 2013 அன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பால் இருந்தும் போயிட்டாங்க. அவங்களோட மறைவு திரைப்படத்துறைக்கு ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். மக்களே, நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.